மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு நிகழ்ச்சியான எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, உலக கத்தோலிக்க வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்திய இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொடுத்த 16 ஏடுகளில் மிக முக்கியமான 4 ஏடுகளை குறித்து இறை மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக மக்களுக்கு ஒரு அழைப்பினை கொடுத்துள்ளார். அந்த அழைப்பினை ஏற்று பல நாடுகள், பல திரு அவைகளில், பல மறைமாவட்டம் முதல் பங்குத்தலங்கள் வரை இதற்கான முன்னேற்பாட்டு சிறப்பு நிகழ்வுகள், கருத்தமர்வுகளாகவும் சிறப்பு பேச்சரங்கங்களாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் நிகழ்ச்சியில் இப்பகுதியில் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் ஏடு தேயி வெர்பும், த வேர்ட் ஆஃப் காட், இறை வெளிப்பாடு என்னும் ஏட்டினை குறித்து தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இறை வெளிப்பாடு என்னும் இவ்வேட்டினை குறித்த விளக்கத்தினை நமக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக பூந்தமல்லி திரு இருதய குருத்துவ கல்லூரியின் விவிலிய பேராசிரியரும் சிவகங்கை மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவருமான அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புடன் தந்தை அவர்களை வரவேற்கின்றோம். அவர்களை தொடர்ந்து தமிழக ஆயர் பேரவை விவிலிய பணிக்குழுவின் செயலராக சிறப்புற பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். தந்தை அவர்களை தொடர்ந்து பெங்களூரு புனித பேதுரு குருத்துவ கல்லூரியினுடைய விவிலிய பேராசிரியரும் சேலம் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தையுமான அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வெல்கம் ஃபாதர். இன்றைய நிகழ்ச்சியில் அருள்நிலை மற்றும் பொதுநிலை பிரதிநிதிகளாக பங்கேற்றிருக்கக்கூடிய வேலூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை டேனியல் சர்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக திருச்சிலுவை சபையைச் சார்ந்த அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். பொதுநிலை பிரதிநிதியாக பங்கேற்கக்கூடிய திருவாளர் கனிஷ்டன் சக்கரியாஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். சிறப்பு அன்பர்களை, இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்நிகழ்ச்சி குறித்த ஒரு தலைமையுரையை வழங்குவதற்காக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக உங்கள் பார்வைக்கு. இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இறை வெளிப்பாடு என்றால் இறைவன் தன்னை நமக்கு அறிவிப்பது. ஏன் அவர் அறிவிக்க விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார்? ஏனென்றால் மக்களை அவர் அன்பு செய்கிறார், அவர்களோடு உறவு கொள்ள விரும்புகிறார். அவர் அவர்களோடு உறவு கொள்ள விரும்புவதின் ஆவல்தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவது. எனவே முற்காலத்தில் பெரியவர்கள் வழியாகவும் சான்றோர்கள் வழியாகவும் இறைவாக்கினர் வழியாகவும் பேசிய இறைவன் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் இந்த வெளிப்பாடு முழுமை அடைகிறது, நிறைவை அடைகிறது. இயேசுவினுடைய போதனைகள், இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய சாதனைகள், அவருடைய பாடுகள், இறப்பு, இவைகளெல்லாம் வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த இயேசுவை பார்த்தவர்கள் ஆதி திருச்சபையில் இருந்தார்கள். எனவே நிறைவாழ்வளிக்கும் வார்த்தையாக அவரை பார்த்தார்கள். இந்த நிறைவாழ்வை நாங்கள் கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், உற்று நோக்கினோம், தொட்டு பார்த்தோம், அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்வது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இவ்வாறு நாம் இறை வழிபாட்டை திருநூல் வழியாகவும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதை அடுத்து இறை வழிபாடும் மரபும். இந்த இறை வழிபாடு அப்போஸ்தலர்களுக்கும் ஆதி திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த அப்போஸ்தலர்கள் இறைவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்து போதித்தார்கள். கிறிஸ்து அளித்த நற்செய்தி மறைநூலின் மூலம் உள்ளது. நிறைவாழ்வளிக்கும் எல்லா உண்மைக்கும் ஒழுக்க போதனைக்கும் ஊற்று அதுவாக இருக்கிறது என்று இறை வழிபாடு எண் 7 நமக்கு கூறுகிறது. திருத்தூதர்கள் வாய்மொழியாக போதித்ததை ஆயர்கள் நியமித்து அவர்கள் வழியாகவும் போதித்தார்கள். திருச்சபையின் தூய வாழ்வு, அவர்களுடைய விசுவாச வளர்ச்சி எல்லாவற்றையும் அவர்கள் மரபு வழியாக மக்களுக்கு போதனைகளாக தந்தார்கள். இயேசுவினுடைய வாழ்வானது இந்த மரபு வழியாக 2 வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று வாய்மொழி போதனை, 2 எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளும் வாய்மொழி போதனையும் ஒரே ஊற்றிலிருந்து வருகிறது. அதைத்தான் நாம் திருமரபு என்கிறோம். அடுத்து இறை வழிபாடும் ஏவுதலும். இறை வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டது, வார்த்தையாக கொடுக்கப்பட்டது. இறைவனே நற்செய்தி அனைத்திற்கும், விவிலியம் அனைத்திற்கும் அவர் ஆசிரியராக திகழ்கின்றார்.
காரணம் என்னவென்றால் அவருடைய ஏவுதலால் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டன. இரண்டாவது, மனிதர்களும் இந்த புத்தகத்தை எழுதினார்கள். அவர்கள் எழுதும் பொழுது தங்களுடைய வாழ்வு, தங்களுடைய சிந்தனை, தங்களுடைய பண்பாடு, தங்களிடம் இருக்கின்ற அனைத்து கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் ஒருங்குபடுத்தி தங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் எழுதி வைத்தார்கள். எதை ஒதுக்கிவிட வேண்டுமோ, எது தேவையானதோ இவைகளை மட்டும் அவர்கள் எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மரபானது அல்லது இந்த ஏவுதலானது நாம் படிக்கும் பொழுது அந்த ஏடுகளில் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணி, இலக்கிய பகுப்பாய்வு இவைகளை நாம் தெரிந்து கொண்டு இதற்கு பொருள் காண முடிவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு இந்த திருவழிபாட்டின் வழியாக கிடைத்திருப்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டின் உண்மைகளை நிறைவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் வழியில் பழைய ஏற்பாட்டை வாசித்து அதனுடைய பொருளை அறிந்து இயேசுவின் போதனைகளின் வழியாக அவைகளை உற்று நோக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த இறைவாக்குகள் எல்லாம் நிறைவு பெறும், அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவு பெறும் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதன் பிறகு நற்செய்திகள் விளக்கம், அதை விளக்க வேண்டும், அதற்கு நம்முடைய பொருள் கொள்ள வேண்டும். நற்செய்திக்கு பொருள் கொள்ளும் பொழுது நாம் எல்லோரும் அந்த நற்செய்தி எழுதப்பட்ட விதம், அந்த ஆசிரியர் எந்தெந்த பண்பாடுகள் அவரை தாக்கியது என்பது நமக்கு தெரிய வேண்டும். நற்செய்தியை வரலாற்று நூலாகவும் நாம் கொள்ளலாம். எனவே வரலாற்று பகுப்பாய்வு, இலக்கிய பகுப்பாய்வு இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டு இதன் வழியாக நற்செய்தியை நாம் நோக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நிறைந்த பலனை அடைய முடியும், நல்ல பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். இதை அடுத்து மொழிபெயர்ப்பு. இறைவன் அந்த காலத்தில் எபிரேய மொழியின் வழியாக, கிரேக்க மொழியின் வழியாக, அரமேக்க மொழியின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் அதை நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்கின்றோம். அவ்வாறு மொழிபெயர்க்கும் பொழுது கடினமான சொற்களை பயன்படுத்தாமல் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எல்லாவற்றையும் நாம் இலகுவாக அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இது மிகவும் முக்கியம். எனவே திரு அவையானது தம்முடைய பிரிந்து போன சகோதரர்களையும் ஒன்றிணைத்து எல்லாரும் சேர்ந்து இந்த மொழிபெயர்ப்பை செய்தார்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த மொழிபெயர்ப்பு அமைய வேண்டும். இப்பொழுது இந்த திருநூலை நாம் விளக்கும் பொழுது சில சமயத்தில் சிலர் அடிப்படை வாதத்திற்கு சென்று விடுகிறார்கள். அந்த அடிப்படை வாதத்தை விட்டு விலகுவதற்காக நாம் நல்ல பொருட்களையும் பகுப்பாய்வு செய்து திறனாய்வு செய்து இதுதான் உண்மையான விவிலிய வார்த்தை என்பதை நாம் எடுத்துரைக்க முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் இதமளிக்கிறது. இதை எப்படி ஜெபிப்பது, எப்படி தியானிப்பது என்பதை திரு அவையானது நமக்கு எடுத்து கூறுகிறது. அது என்னவென்றால், நாம் திருநூலை வாசிக்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதை வாழ்வாக மாற்றுகிறோம். இவ்வாறு இறைவார்த்தை கிறிஸ்தவருடைய வாழ்வில் ஒரு மையத்தை பிடித்துக் கொள்ளுகிறது. எனவே இறைவார்த்தையினுடைய அந்த உண்மையை உணர்ந்து, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, நம்முடைய திரு அவையில் உள்ள பொதுமக்களும் சரி மற்றவர்களும் சரி அதை புனித நூலாக ஏற்று அதை வாழ நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. மிகச்சிறப்பான தலைமையுரையாற்றிய நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே வேளையில் இறை வெளிப்பாடு என்னும் ஏட்டினை குறித்த விளக்கத்திற்கான ஒரு சிறிய முன்னுரையை நம்முடைய ஆயர் அவர்களும் முன்மொழிந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் இப்பகுதியில் முதலாவதாக நாம் எதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், எல்லாரும் காத்துக் கொண்டிருப்பீர்கள். அது என்னவென்று அறிவதற்கு நம்முடைய அன்பு அருட்தந்தையர்களை கேட்டுக்கொள்ளலாம். ஃபாதர், நம்ம இன்னைக்கு இறை வெளிப்பாடு அப்படிங்கிற இந்த ஏட்டினுடைய தொடக்கமாக நாம் எதை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஃபாதர்? இந்த இறை வெளிப்பாட்டு ஏட்டை பற்றி பேசுவதற்கு முன்னால் அதை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை நாம் முன்னால் சொல்லலாம். உதாரணமாக இதை 6 பகுதிகளாக நாம் கட்டமைக்கலாம். முதலாவது இதை பற்றிய முன்னுரை, ஏட்டை பற்றிய முன்னுரை. ரெண்டாவது ஏட்டை பற்றிய நோக்கம், ஏட்டினுடைய நோக்கம். மூன்றாவது இந்த ஏடு எதற்காக வந்தது என்கிற வரலாற்று பின்னணி. நான்காவது இந்த ஏட்டிற்கு பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் யார், இதில் முக்கியமாக பணியாற்றியவர்கள், இதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஐந்தாவது பங்கேற்றவர்கள், வத்திக்கான் சங்கத்தில் மட்டுமல்ல இந்த ஏட்டை பொறுத்த அளவில் பங்கேற்றவர்கள். இறுதியாக
இந்த ஏட்டை பற்றிய ஒரு அமைப்பு, அதை பற்றிய சிறிய குறிப்பு. இந்த அடிப்படையில் தான், இந்த 6 தளங்களில் தான் நாம் இந்த ஏட்டை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு முன்னால், இந்த ஏட்டை பற்றி சொல்வதற்கு முன்னால், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 60 ஆண்டு விழா ரோமையிலே திருத்தந்தை நடத்திய போது ஒரு கருத்தை சொன்னார். 60 ஆண்டுகள் கடந்துவிட்டது, ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை பற்றிய தெளிவு மக்களுக்கு இல்லை, இறைமக்களுக்கு இல்லை. எனவே குறிப்பாக இந்த 4 முக்கியமான கொள்கை திரட்டுகளையாவது இந்த காலகட்டங்களிலே நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக 2025 ஜூபிலியை ஒட்டி வருகின்ற தயாரிப்பு தளமாக இது இருக்கட்டும் என்ற ஒரு அறிவுரையை சொன்னார். அப்படித்தானே? எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த 4 ஏடுகளை நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஏடு தேயிம் வெர்பம் முக்கியமான ஒரு ஏடு. இந்த கொள்கை திரட்டுகளிலே அடிப்படை சிந்தனையை நமக்கு தரக்கூடியது. அதுவும் குறிப்பாக இறை வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அருமையான ஏடு. இதனுடைய பெயர் இறை வார்த்தை என்பது அல்ல, மாறாக இறை வெளிப்பாடு. எனவே இறை வெளிப்பாட்டிற்கும் இறை வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. நிச்சயமாக அந்த தொடர்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதை இறை வார்த்தை என்று சொல்லாமல் இறை வெளிப்பாடு என்கிற தலைப்பிலேயே இந்த ஏடு அமைந்திருக்கிறது. இந்த ஏட்டுக்கு செல்வதற்கு முன்னால் இறை வார்த்தையை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். நம்முடைய வாய் வாழ்த்துவதற்கு, இறைவனை வாழ்த்துவதற்கு இருக்கிறது. இறைவனும் நம்மை வாழ்த்தி அவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறான். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறான். எனவே அவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும். நம்முடைய இதயம் இறைவனுடைய வார்த்தையை நோக்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இறை வார்த்தை தான் நமக்கு ஊற்று, அதுதான் நமக்கு ஆணிவேர். யோவான் நற்செய்தி ரொம்ப அழகாக சொல்லுகிறது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, படைப்பின் தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அப்படி என்றால் இந்த படைப்புக்கு மூல காரணமே, தொடக்கமே வார்த்தையாக இருக்கிறது, இறை வார்த்தையாகவே இருக்கிறது. இன்னும் ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தையும் அழுத்தத்தையும் தன்மையும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்போருக்கு விதையும் உண்போருக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. ஒரு மழையும் பனியும் ஒன்றுமே இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே செயலாற்றாமல் திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்று இறைவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எனவே வார்த்தை என்பது வெற்று வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை என்பதற்கு இது ஒரு அடையாளம், ஒரு உதாரணம். இந்த எபிரேயர் 4:12 கூட கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, உள்ளத்தின் ஆழங்களை ஊடுருவி பார்க்க வல்லதுன்னு சொல்றாரு. இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது. ஆக இறை வார்த்தையினுடைய தன்மை, அதனுடைய ஆற்றல் நம்மால் கணித்து பார்க்க முடியாதது, நம்மால் அளந்து கூட பார்க்க இயலாதது. அப்படிப்பட்ட இறை வார்த்தையை பற்றிய ஒரு புத்தகம்தான், ஒரு ஏடுதான் இந்த தேயிம் வெர்பம் என்று அழைக்கப்படுகிற இறை வெளிப்பாடு புத்தகம். எனவே இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது இதனுடைய முன்னுரைக்கு செல்வோம். இந்த தேயிம் வெர்பம் என்று அழைக்கப்படுகிற இறை வெளிப்பாடு என்கிற அந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திற்கு செல்வோம். தந்தை தொடக்கத்துக்கு போனோம் அப்படின்னாக்க 2 கருத்து நினைக்கலாம். ஒன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு திருச்சபையின் வத்திக்கான் சங்கத்தின் ஏடுகளில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா அந்த நாளில் தான் இந்த சங்க ஏடு இறை வெளிப்பாடு பற்றிய கொள்கை திரட்டானது வெளியிடப்பட்டது. இது அப்படி இப்படின்னு வரலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இறையியல் மேதைகள், விவிலிய அறிஞர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி அமர்ந்து கிட்டத்தட்ட தந்தையர்கள் விவாதிக்கும் போது சொன்னார், 8 முறை அந்த வரைவுகளை இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட்னு 8 வரைவுகளை எழுதி கிட்டத்தட்ட 5 முறைக்கு மேல் அமர்வுகளில் அமர்ந்து அதை செய்கிறாங்க. அப்படியே செதுக்கி வச்ச ஒரு அற்புதமான ஒரு கொள்கை திரட்டு. யூஸ் குங்கார் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற இறையியலார் சொல்றாரு,
வத்திக்கான் சங்கத்தில் வந்து 16 ஏடுகள் இருக்குது. இந்த 16 ஏடுகளில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஒரு ஏடை படிங்க, எசன்ஸ் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா ஏடுகளை பற்றிய கருத்து செறிவு இந்த ஏட்டில் இருக்கு. அவ்வளோ அழகான ஒரு ஏடு. அதே மாதிரி இன்னொரு இறையியலார் சொல்றாரு, ரெனி பிரிசிலான்னு சொல்ற ஒரு சொல்றாரு, இட்ஸ் a splendid document அப்படின்னு. அவ்வளோ ஒரு முத்து மாலை இருக்குன்னா அதை வச்ச வைரக்கல் மாதிரி அல்லது ஒரு ரத்தினக்கல் மாதிரி இந்த ஏடு இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பிளெண்டிட் டாக்குமெண்ட் சொல்றாரு. அப்படிப்பட்ட அழகான ஒரு ஏடு. தந்தை அவர்களே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு சிறிய வரலாற்று பின்னணி என்ன, இந்த இறை வழிபாடு ஏடு எப்படிப்பட்டது, அதுவும் இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஏட்டினுடைய வரலாற்று பின்னணி குறித்த ஒரு சில ஐயப்பாடுகள் அப்படிங்கிறது, சில சந்தேகங்கள் இருக்குது, அது என்னன்னு கேட்டு நம்ம தெளிவுபட்டுக்கலாம். ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர். தந்தை அவர்களே, இந்த இறை வழிபாடல் தெய்வம் இதை நாம் ஒரு ஏடு என்று அழைப்பதா அல்லது கோட்பாட்டு விளக்கம் என்று அழைப்பதா ஒரு கேள்வி. இரண்டாவது, 8 முறை இதை திரும்ப திரும்ப ஆய்வு செய்து திருத்தி இருக்கிறார்கள், அமைத்திருக்கிறார்கள். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதனுடைய நோக்கம் என்ன? அல்லது எல்லா ஏடுகளுக்கும் இது போலதான் இருக்குமா, இல்லை இந்த ஏட்டில் மட்டும்தான் இதை போல இருக்கிறதா என்பதை பற்றிய ஒரு சில தெளிவுகள் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக. இப்போ வந்து சங்க ஏடுகளா இல்லை கொள்கை திரட்டு விளக்கமா என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து இப்போ வந்து அருட்தந்தை மறைந்த எரோனிமஸ், எங்களுடைய பேராசிரியர், உன்னதமான ஒரு மனிதர், அவர் தலைமையில் எழுதப்பட்ட சங்க ஏடுகளை பற்றிய மொழிபெயர்ப்புக்கு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் அப்படின்னு தான் பெயர் வச்சுக்கிறாங்க. 16 ஏடுகளை எழுத சொல்கிறாங்க. அதில் வந்து அருட்தந்தை சன்னிதானம் அடிக்கடி சொல்வார்கள், வந்து சங்க ஏடுகள் என்று சொன்னாலும் கூட இந்த தெய்வம் என்பது இறை வழிபாட்டு பற்றிய விளக்க கோட்பாடு என்று நாம் அழகாக சொல்லலாம். அப்போ விளக்க கோட்பாடுன்னு சொல்லலாம். சங்க ஏடுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 16 ஏடுகளை ஒரு இடம் சொல்லலாம். இது முதல் கேள்விக்கான விட. அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். ஸோ நோக்கம் என்பதை அப்படியே தந்தை அவர்கள் இப்போ விளக்கி சொல்ல இருக்கிறாங்க, நம்ம கேட்டுக்கலாம். இந்த ஏட்டினுடைய நோக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் 2 விதமாக பார்க்கிறேன். ஒன்று, அந்த காலகட்டத்திலே நவீனத்துவ கொள்கை மனிதனுடைய வாழ்வை ஆட்டி படைத்தது. சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவனுடைய கல்வி, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாவற்றையுமே நவீனத்துவம் ஆட்கொண்டது. அடுத்ததாக பகுத்தறிவு கொள்கை. எதையும் கேள்வி கேட்க வேண்டும், ஏன், எதற்கு, எப்படி. அப்படி பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் நம்பக்கூடியதா, உண்மை தன்மை கொண்டதா என்ற ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சியும் இருந்தது. நிச்சயமாக நமக்கு தெரியும், உலக படைப்பு பற்றி விவிலியத்திலே இருப்பது விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுபோன்று அத்தகைய ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அதற்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்திருப்பதை பார்க்கின்றோம். விவிலியத்திலே எதுவெல்லாம் உண்மை, எதுவெல்லாம் உண்மையில்லை என்ற விவாதத்தை தவிர்த்து திரு விவிலியமானது நம்முடைய மீட்புக்கான உண்மையை சொல்லுகின்றது என்ற கருத்தை சொல்வது அந்த காலகட்டத்திலே மிகவும் அவசியமாக இருந்திருக்கின்றது. அடுத்ததாக, கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு மிகவும் ஊறு விளைவிக்கின்ற ஒரு தளமாகவும் திரு விவிலியத்தை பற்றிய விவாதங்கள் இருந்தன. அதிலே ஒன்று சோலா ஸ்கிரிப்துரா, எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமே என்பதை பிரிவினை சகோதரர் அல்லது சீர்திருத்த சகோதரர்கள் கையாளுகின்றார்கள். நாம் மரபையும் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே அதை பற்றிய ஒரு தெளிவும் திரு அவைக்கு தேவைப்பட்டது. எனவே இவற்றுக்கெல்லாம் விடை கொடுக்கும் ஒரு நோக்கத்துடன் மட்டுமல்ல, திரு விவிலியம் எப்படி நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கின்றது, ஒரு நம்பிக்கையாளருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் திரு அவையின் வாழ்க்கைக்கும் எப்படி ஆதாரமாக இருக்கின்றது என்பதை சொல்லுவதும் திரு அவையின் நோக்கமாக இருந்திருக்கின்றது. எனவேதான் அந்த முன்னுரையில் பார்க்கின்றோம், வெளிப்பாட்டையும் அது எவ்வாறு வழி வழியாக வழங்கப்படுகிறது என்பதையும் சொல்லுவதே இச்சங்கத்தின் இந்த கோட்பாட்டின் நோக்கமாக இருக்கின்றது. சங்கேடு இப்படி தான் திருத்தி எழுதிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு கேள்வி கேட்டீங்க, நியாயமான ஒரு கேள்வி. நீங்கள் வந்து நம்ம ஒரு கட்டுரையவே வந்து 10 தடவை படித்து திருத்தி தான் வந்து பதிப்புக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா? ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணும்னாக்க ஒரு 10-15 தடவை. ஃபாதர்லாம் வந்து 15 தடவை எழுதினா கூட விடமாட்டார், திருப்பி எழுதப்பார் பசங்களை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உலகம் தழுவிய ஒரு இறையியல் வெளிப்பாட்டு பற்றிய ஒரு கோட்பாட்டை சொல்லும்போது அது தெளிவாக சிறப்பான விதத்தில் உன்னதமான முறையில் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக இறையியலார், அது ஆயர் பெருமக்கள் மற்றும் இறையியல் சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து
அப்படி ஒவ்வொரு முறையும் பேசி விவாதித்து ஒரு அதுக்கு எல்லா மடலுக்கும் இப்படி தான் நடப்பாங்க. எடுத்தோன்னே எழுதி யாரோ எடுத்தோன்னா உடனே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அது விவாதத்துக்கு வைப்பாங்க. விவாதத்தை வச்சு 5 அமர்வுகள். விவாதம்னாக்க நீங்கள் நான் 6 பேர் உட்காந்துருக்கிறோம். இந்த அமர்வு உட்காந்து 2350 பேர் உட்காந்துருக்கிறாங்க. 2350 ஆயர்கள் மட்டும் உட்காந்துருக்கிறாங்க. எழுதி முடிச்சுட்டு விவாதித்து முடிச்சுட்டு அதனுடைய இறுதி உரையை வரைவு செஞ்ச பிற்பாடு ஓட்டெடுப்பு விடுவாங்க. ஓட்டெடுப்பு விட்டு இதில் எத்தனை பேர் ஃபார் எத்தனை பேர் அகெயின்ஸ்ட் கேட்பாங்க. வத்திக்கான் சங்கத்திலே ஒரு புரட்சிகரமான நாள் எதுனாக்க ஏன் சொன்னாக்க நவம்பர் 18 இந்த வரைவு இறுதி ஓட்டெடுப்பு வரும்போது 2350 பேர் இருக்கிறாங்க. அதில் 2344 பேர் இது ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ வாரவரமான பெருவாரியான அனைத்து தரப்பினுடைய 198-99% மக்களுடைய ஆதரவை பெற்று ஆதரவை பெற்று இது இறுதி செய்யப்படுகிறது. இதை எதிர்த்து ஓட்டளித்தவர்கள் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது 6 பேர் தான். 6 அவர்களுக்கான கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் இறையிலார்கள் தக்க விடை கொடுத்து அவருடைய சம்மதி பெற்றிருக்கிறாங்கிறத வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு இறையியல் கோட்பாடு, இறை வெளிப்பாடு பற்றிய ஒரு அழகான கொள்கை திரட்டு. அதான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னம்னாக்க இது ஒரு வத்திக்கான் சங்க ஏடு ஒரு முத்து மாலைனாக்க இது ஒரு ரத்தினக்கல், தனியாக நிற்கும். அதுதான் நிச்சயமா ஃபாதர். நீங்கள் தொடர்ந்து எதுவும் உங்களுக்கான கேள்விகள் எதுவும் இருக்குதா? இன்னும் நம்ம முதல் வரைவில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் சொன்னது போல் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் எல்லா சங்க ஏடுகளுக்குமே ஏதாவது ஒரு தேவை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சங்க ஏடு உருவாகுதுன்னா அதற்கான தேவைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே போல் இந்த சங்க ஏடு உருவாவதற்கு ஏதாவது தேவைகள் அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டதா? இந்த அடிப்படையில் தான் இதனுடைய வரலாற்று பின்னணியை நான் பார்க்க இப்பொழுது போகிறோம். வரலாற்று பின்னணியை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கான ஒரு சில சந்தேகங்கள். இப்போ நீங்கள் சொன்ன 3 ஆண்டுகள் இதை பற்றின நமக்கு சங்கங்கள் கூடி கிட்டத்தட்ட 8 அமர்வுகள் கிட்ட நம்ம அதை உட்காந்து கலந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த அமர்வுகளில் அந்த வரைவுகளை தயாரிப்பவர்கள் ஒவ்வொரு அமர்விலையும் அதே குழுக்கள் இருப்பாங்களா, இல்லை ஒவ்வொரு அமர்வுகள் இப்போ ஒரு குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குது, அதில் சில திருத்தங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ அவங்களே அதே குழு தான் மீண்டும் அந்த வரைவை தயார் செய்யுமா, அதுக்கு அடுத்து வேறு ஆட்கள் அதில் சேஞ்ச் தெளிவுக்காக சொல்லுகிறேன். இந்த 3 ஆண்டுகளும் தனிப்பட்ட விதத்தில் நடந்த முயற்சிகள், தயாரிப்பு முறைகள். ஏன்னா 1959 தான் திருத்தந்தை 23ஆம் ஜான் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டப் போகிறோம் என்று. 59 62 தான் வத்திக்கான் சங்கம் தொடக்கம். இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே தயாரிப்பு வேலைகள், அதாவது புரோட்டோகால் அல்லது தயாரிப்பு ஆவணம் என்று சொல்லுகிறோம். அந்த தயாரிப்பு ஆவணத்தை வைத்துத்தான் நாம் வத்திக்கான் சங்கத்துக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் அதற்கு முன்னால் சங்கத்திற்கு இந்த ஏட்டை கொண்டு போவதற்கு முன்னால் ஏறக்குறைய இந்த தயாரிப்புகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. சிறப்பு. அதனுடைய வரலாற்று பின்னணியை இன்னும் நீங்கள் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் ஃபாதர். நம்ம ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டும். மாற்று நூற்றாண்டு காலத்தில் சீர்திருத்தவாதிகள் விவிலியத்தை அவர்களுடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் இருந்த திரு அவை இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை எடுத்தது. குறிப்பாக திருச்சங்கம் மிக வன்மையாக அதை கண்டித்தது. ஏனென்றால் ஏற்கனவே 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுகளிலே இதே போல பல முயற்சிகள் நடந்தது, விவிலியத்தை அந்தந்த மொழிகளிலே மொழிபெயர்த்தது. அது விவிலியத்தினுடைய அந்த உள் அர்த்தத்தையும் இறைவார்த்தையினுடைய முழுமையான ஆழத்தையும் நற்செய்தியினுடைய ஆழத்தையும் அது ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு சென்றது. ஒவ்வொருவரும் அவரவர் பாணிக்கு மொழிபெயர்க்க தொடங்கினார்கள். எனவே 4ஆம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன், இனிமேல் விவிலிய புத்தகங்கள் அல்லது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எந்த மொழிகளிலும் மொழிபெயர்க்கக்கூடாது. 3 மொழிகள் தான் அடிப்படை மொழிகள், குறிப்பாக எபிரேயம், கிரேக்கம், லத்தீன். எனவே இந்த 3 மொழிகள் தவிர விவிலியம் எந்த மொழிகளிலும் மொழிபெயர்க்கக்கூடாது என்கிற சித்தாந்தம் நிலைநிறுத்தப்பட்டது. அதைத்தான் திருச்சங்கம் நமக்கு முன்பாக வைத்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த விவிலியம் கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் வல்கேட்டா அல்லது உல்காத்தா என்று அழைக்கப்படுகிற லத்தீன் மொழிபெயர்ப்பு மட்டும், ஜெரோம் எரோனிமஸ் மொழிபெயர்த்த அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு மட்டும் நமக்கு ஏற்புடையது. அந்த மொழிபெயர்ப்பை மட்டும்தான் நான் திருவழிபாடுகளிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்கு வந்தது. எனவே அந்த நிலையில் சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய மொழியிலே மொழிபெயர்க்க தொடங்கினார்கள், விவிலியத்தை ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள்.
எனவே விவிலியம் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி தளத்துக்கு இறங்கிவிட்டது. வெறும் மொழிபெயர்ப்போடு முடியவில்லை. மொழிபெயர்ப்பு தொடங்குகின்ற போது அதை பல்வேறு பொருள்கோள் முறைக்கு தள்ளுகிறார்கள். அந்த பொருள்கோள் முறையெல்லாம் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு என்ற நிலைக்கு வருகிறது. 19ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமான ஒரு நிலை ஏற்படுகிறது, அகழ்வாராய்ச்சி. இந்த அகழ்வாராய்ச்சியின் வழியாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்றன. அப்போ கண்டுபிடிப்புகள் வழியாக விவிலியத்தை நாம் ஒரு கேள்வியோடு பார்க்க வேண்டிய, விவிலிய வரலாற்று மட்டுமல்ல, விவிலிய பாத்திரங்கள், கதை பாத்திரங்கள், ஆபிரகாம் இருந்தாலும் சரி, அல்ல மோசே, இவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் பயணித்த இடங்கள், இவற்றையெல்லாம் நாம் அகழ்வாராய்ச்சி தளத்தின் வழியாக அறிகிறோம். எனவே புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. இந்த சிந்தனைகள் எல்லாம் வருகின்ற போது விவிலியத்தை பற்றிய ஒரு குளறுபடியான சிந்தனை ஏற்படுகிறது. விவிலியம் ஒத்துப்போகுமா, வாழ்க்கைக்கு ஒத்துப்போகுமா, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, விவிலியம் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் வரலாற்று சிந்தனைகளுக்கும் அறிவியல் சிந்தனைகளுக்கும் அது ஒத்துப்போகவில்லை என்ற கேள்விகள் வருகின்றது. அந்த நிலையில்தான் 2 முக்கியமான திருமடலை நாம் மறக்கக்கூடாது. முதலாவது 1893ஆம் ஆண்டு ப்ரொவிடென்சியுஸ் தேயோஸ், பராமரிக்கும் கடவுள் என்கிற அந்த மடலை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர், ரொம்ப லியோ 13 மிக அழகான ஒரு திருமடலை நமக்கு தந்தார். அந்த வார்த்தையே பராமரிக்கும் கடவுள், இறைவார்த்தை என்பது பராமரிக்கின்ற கடவுள். எனவே அந்த வார்த்தை கடவுள், பராமரிக்கின்ற கடவுள் என்கிற அந்த சிந்தனை வழியாக முதலாக இந்த எல்லா விதமான தப்பறை கொள்கைகளுக்கும் அறிவியல் அல்லது கலாச்சார சூழலில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு சொல்லுகிற ஒரு ஏட்டாகத்தான் இது அமைந்தது. டிவினோ அஃப்லாந்தே ஸ்பிரித்து, அது லத்தீன், தமிழிலே சொல்லப்போனால் இறையாவி தூண்டுதலோடு. அது நான் முன்பே சொன்னது போன்று ரேஷனலிசம் என்று சொல்லப்பட்ட பகுத்தறிவு கொள்கை தலை தூக்கிய காலம். எனவே பகுத்தறிவின் பார்வையில் விவிலியத்தை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்த்தவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் மொழியாக அந்த திருமடலானது வந்தது. பெரும்பாலும் தற்காப்பு நடவடிக்கையாகவே இருந்திருக்கின்றது. நம்முடைய நிலையை உறுதிப்படுத்துவதாகவே இந்த திருமடலானது இருந்திருக்கின்றது. போப் பயஸ் 12வது பயஸ் இந்த திருமடலை கொடுத்தார். 2 அழகான திருமடங்களை பற்றி தந்தையர்கள் சொன்னாங்க. ப்ரொவிடென்சியுஸ் தேயோஸ் என்பது பராமரிக்கும் கடவுளை பற்றியும், 2வது டிவினோ அஃப்லாந்தே ஸ்பிரித்து இறை ஏவுதல் பற்றிய கொள்கை திரட்டாக இருந்தாலுமே கூட இந்த 2 மடல்களை தொடர்ந்து வருகிற 1ஆம் வத்திக்கான் சங்கம் முடிந்து 100 ஆண்டுகளை கடந்து வருகிற இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இறை வெளிப்பாட்டு கோட்பாடு என்கின்ற அழகானது ஒரு நம்முடைய நிலைப்பாட்டை மட்டும் உறுதிப்படுத்துக்காக மட்டுமல்ல, ஒரு விளக்கம் தேடும் விசுவாசத்திற்கான பதிலாக மட்டும் அமையல, இன்றைய வாழ்வில் விவிலியம் எப்படி அந்த ஒரு கருத்தை அழகாக கொண்டு வந்து வைக்குது. அதே போல 1ஆம் வத்திக்கான் சங்கத்திலும் நாம் பிரிந்த சபைகள் என்றெல்லாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு இந்த மடல் நம்மளை கூட்டிட்டு போகுதுனாக்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொழிபெயர்ப்பு செய்வோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறைவார்த்தை வாசிப்போம், ஒரே ஆயனும் ஒரே மந்தையுமா இருக்கின்ற இயேசுடைய கனவை நனவாக்கும் பணியில் நம்மளை ஈடுபடுத்தி அழைக்குதுன்னு சொல்லலாம். அதில் இன்னொரு அழகான கருத்து என்னன்னாக்க, இந்த கருத்து இந்த திருமடல் தெய்வம் வெறும் கொள்கை திரட்டா இல்ல, மாறாக ஒரு வாழ்க்கையை அனுபவமா மாத்துச்சு. இட்ஸ் நாட் a biblical exegesis or exercise, it is an experience of God. உறவாடும் இறைவனோடு நீ உறவு கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய நம்பிக்கை, பராமரிக்கும் கடவுள், நம்மோடு பேசுகிற கடவுள், உறவாடுகிற கடவுள். அந்த உறவாடும் கடவுளுக்கு நீ எப்படி பதில் சொல்ல போற, இந்த இறை தூண்டுதல்லாம் எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், அதே போல இறை ஏவுதல்னா என்ன, இப்ப எவ்வளவு பைபிள் இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, இதை யார் வச்சா, எப்படி வச்சா, இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது, எல்லா கருத்தில் உள்ளடக்கிய ஒரு விவிலிய பொக்கிஷமாக நம்மிடம் வருகிறது. தந்தை அவர்கள் அழகாக வரலாற்று பின்னணி என்ன என்பதை குறித்து மிக தெளிவாகவே நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொன்றும் அதில் தந்தை இறுதியாக சொன்ன அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருவிவிலியத்தை இட்ஸ் நாட் எக்ஸசைஸ், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் கடவுளோடு உறவு எப்படி இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தோட இந்த வரலாற்று பின்னணியில் இந்த இறை வெளிப்பாடு அப்படிங்கிற ஏடு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணி குறித்த ஏதாவது ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு இப்போ தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் அது ஒரு தூய ஆவியாருடைய ஒரு தூண்டுதலால் ஏற்பட்டதாக நான் நம்புகிறேன். வெளியிலிருந்து பல எதிர்ப்புகள் வந்திருக்கும், அதை சமாளிக்க அல்லது அவைகளுக்கு பதில் கொடுக்க
இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தன் ஏடுகளை வெளியிட்டது. அதே சமயம் உள்ளிருந்தும் எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது. ஸோ இது என்ன கருத்தை சொல்லுகிறது? அப்படியானால் உள்ளிருந்தும் எதிர்ப்பு இருக்கிறது, அது இன்னும் இருக்கிறதா அதற்கு? ஏன்னா இப்போ 60 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் மாற்றங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு சில குருக்கள் சொல்கிறார்கள் இன்னும் மாற்றங்கள் போதிய அளவு ஏற்படவில்லை என்று கூறுகிறார்கள். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, மாற்றங்கள் எந்த அளவில் இருக்கிறது? உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நிறைவு பெற்றது 1965. ஆனால் 2 ஆண்டுக்குள்ளாகவே இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஒரு சூழல் தமிழகத்தில். இதற்கு முன்னால் லத்தீன் மொழியிலே நாம் திருப்பலியிலே பங்கேற்றோம். ஆனால் அதற்கு பிறகு நானே லத்தீன் மொழியிலே பங்கேற்ற நிலைகளிலிருந்து மாறி தமிழுக்கு எல்லாமே தமிழ், அனைத்தும் தமிழ், பேசுவது தமிழ், பாடுவது தமிழ், சிந்திப்பது தமிழ் என்று எல்லா நிலைகளிலும் நம்முடைய தாய்மொழிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொல்லுவது சரிதான். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஆரம்பத்தில் ஏற்படுத்த ஒரு பரபரப்பு, ஒரு ஆரவாரம், அது அப்படியே அடங்கி போய்விட்டது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏடு வந்துவிட்டது, ஆனால் ஏட்டை நாம் மக்களுக்கு கொண்டு சென்றோமா? அந்த மக்களை சிந்திக்க அல்லது இந்த சிந்தனையின்படி நாம் அந்த மக்களை வழி நடத்தினோமா? அங்கே தவறிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு மட்டுமல்ல, அவர் எப்பொழுது பொறுப்பேற்றாரோ அப்பொழுதிலிருந்து இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை தான் அவர் திருப்பி பார்க்கிறார். ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் அவருடைய ஏடு, அவருடைய மடல்கள் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாமே அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அழைப்பை விடுக்கிறார். அந்த நிலையில் தான் இப்பொழுது நாம் மீண்டும் அதை இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்து ஏடுகளை, அதுவும் குறிப்பாக இந்த 4 ஏடுகள் தான் எல்லா ஏடுகளுக்கும் அடித்தளம். நம்முடைய இந்த இறைவழிபாடு என்ற கோட்பாட்டை பொறுத்தவரை எவ்வளவு வளர்ச்சியை பார்க்கின்றோம். அதற்கு முன்பாகவே பிப்ளிக்கல் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்றோம். இந்த இறைவார்த்தை இயக்கம் இருந்தது. இறைவார்த்தையின்பால் ஒரு தாகம் மக்களிடத்திலே இருந்தது. அதுவும் பின்புலமாக இருக்கின்றது இந்த ஏடு வருவதற்கு காரணமாக. இறை வார்த்தையின் தாக்கம், அதை பற்றின ஒரு ஏக்கம் இறை மக்களிடம் இருக்கின்ற பொழுது, நீங்கள் சொல்லும்போதே தொடக்கத்தில் முன்னுரை சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, வழியாக, அப்போ மரபு வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வரைக்கும் நம்முடைய இறை வார்த்தை ஏன் மொழிபெயர்க்கவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை காமனாக 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள் மொழிபெயர்க்க ஒரு அனுமதி தந்தப்பவே அவங்கவுங்க இஷ்டம் போல் அதை மொழிபெயர்த்து கொண்டார்கள். இஷ்டம் போல் ஒரு தப்பறை கொள்கைகள் பரவுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டில் ஒரு 17 நூற்றாண்டுகள் கடந்து திரும்ப இந்த சங்க ஏடு இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை எல்லாரும் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நம்முடைய திரு அவைக்குள்ளேயே அதற்கு எதிரான கருத்துக்களும் அப்போது இருந்திருக்கும். நம்முடைய இப்போ ட்ரெடிஷ்னல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை மாறக்கூடாது, அதனுடைய மரபு மாறக்கூடாது என எண்ணக்கூடிய ஆயர்களும் பேராயர்களும் அந்த அவையில் இருந்திருப்பாங்க. அப்போ அதை எப்படி இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எதிர்கொண்டு அவர்களுக்கான விளக்கங்களை கொடுத்து நம்முடைய இந்த இறை வெளிப்பாடு அப்படிங்கிற ஏடு வெளிவர காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை சொல்றேன். அதாவது ஒரு செயல்பாடை 2 வகையில பார்க்கலாம். ஆதி இன்த்ரா, ஆதி எக்ஸ்ட்ரா. ஆதி எக்ஸ்ட்ரா புறக்கூறுகள், ஆதி இன்த்ரா அகக்கூறுகள். இந்த அகக்கூறுகளும் புறக்கூறுகளுக்கும் சரியான விடையாக ஒரு செயல்பாடு அமையும். திருச்சபைக்குள்ளாக அது நீங்க சொல்லும்போது பகுத்தறிவுவாதம், நவீனத்துவம் மற்றும் அறிவியலின் முன்னேற்றம், தொழில் புரட்சி, பிரெஞ்சு புரட்சி உள்ளிட்ட பல்வேறு ஆதி எக்ஸ்ட்ரா வெளிக்கூட புறக்கூறுகள் இருந்தாலும் அகக்கூறுகளுக்குள்ளாக ஒரு தேடல் இருந்தது. அதான் ஃபார் அழகாக சொன்னார். 2 கருத்துக்கள் சொல்லணும் ஆசைப்படுற இந்த அகக்கூறுகளில். ஒன்று எப்பயுமே தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ். ஒரு நேர்மறை கருத்து, ஒரு எதிர்மறை கருத்து, இது இணைந்து தான் ஒரு புதுமறை கருத்தாக வரும். இப்போ சிந்தசிஸ் வரணும் அப்படின்னாக்க ஒரு தீஸ் ஆன்டிதீசிஸ் வரணும். திருச்சபைக்குள்ளாக எதிர்ப்பாளர்களாகவோ அல்லது தப்பறையாளர்களோ இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. அது இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய சமயத்தில் மாற்று சிந்தனை அடக்கிடுவோம். ஆனால் திருச்சபை எப்பொழுதுமே மாற்று சிந்தனைக்கு செவி கொடுத்து கேட்கும். செவி கொடுக்கும் திருச்சபை அது கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு சிலர் இந்த இறை வார்த்தையை பற்றிய அல்லது இறை வெளிப்பாட்டை பற்றிய, இறை தூண்டுதல் பற்றிய, இறை ஏவுதல் பற்றிய மாற்று சிந்தனை வைக்கும்போது, அப்பா இது கரெக்டுப்பா, இது கரெக்ட் இல்லைப்பா, அப்பா இங்கே வாப்பா, இங்கே யோசிப்பா, இந்த அழகான ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அழகான சீரமைக்கும் பணியை செய்தது விளைவாகத்தான் இந்த திருமடலை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நிலையில் நாம் இதை பார்த்தோம்னா, தமிழகத்திலும் அதற்கு எதிர்ப்புகள் நிறைவே இருந்தது.
விசுவாசத்தை பாதுகாப்போம் என்கிற குழுக்கள் தமிழகம் முழுவதும் பரவி இருந்தன. அந்த குழுக்கள் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே எடுக்கப்பட்ட மாற்று சிந்தனைகளுக்கு புறம்பான சிந்தனைகளை பரப்பியது உண்மை. ஆனால் காலத்தால் அவையெல்லாம் அப்படியே பின்புலத்துக்கு போய்விட்டன. ஒன்றை மட்டும் நாம் மறக்கக்கூடாது. இந்த இறை வெளிப்பாடு அல்லது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் அத்தனையும் நாம் அடிப்படையில் வைத்து பார்த்தோம் என்றால் தமிழகம் இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இன்றைக்கு எங்களை போன்ற விவிலிய பேராசிரியர்கள் அல்லது விவிலியத்தை படிக்கின்ற, நாங்கள் பேராசிரியர் சொல்வது மாணவர்கள் தான், இந்த விவிலிய மாணவர்கள் அதிகமாக தமிழகத்தில் உருவாகுவதற்கு காரணமே இந்த ஏடு தான். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, ஆளுக்கு ஒரு விவிலியம் அன்றாட ஒரு அதிகாரம் என்கிற இதெல்லாம் இந்த மாற்றங்களினால் நிகழ்ந்ததுதான். நிச்சயம் ரொம்ப சிறப்பாகவே சொல்றீங்க. அந்த வரலாற்று பின்னணி கேட்க கேட்க இன்னும் ஆர்வங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் கேள்வியோடு தயாரா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டுடலாம். ஃபாதர், இந்த இறை வெளிப்பாடு என்ற இந்த நூல் நமக்கு பிரிந்த நிலை ஏடு, நமக்கு பிரிந்த நிலை சபையினருக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தியதா இல்ல மீண்டும் அந்த பிளவை அதிகரித்ததா? நிச்சயமாக பிளவை அதிகப்படுத்தவில்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, ஏறக்குறைய உலகில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் இன்றைக்கு ஒருங்கிணைந்த விவிலிய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவிலே தந்தை எரோனிமுஸ் தலைமையிலே நமக்கு பொது மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது. அதனுடைய 2ஆம் பதிப்பும் இப்பொழுது நமது கையிலே இருக்கிறது. அண்மையில் கேரளாவில் ஒசானாம் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குமா, அந்த பைபிளை பண்ணது ப்ரொஃபஸரும் கிடையாது, லே பீப்புள், பொது நிலையிலே மொழிபெயர்த்துக்கிறாங்க. அது 2ஆவதாக அதிகம் விற்கப்படுகின்ற மொழிபெயர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை இந்த திருமணர்கள் உருவாக்கி இருக்குது. இன்னொரு கருத்து, அவங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை மட்டும்தான், நமக்கு மரபும் கூட. ஆனால் இந்த ஒரு திருச்சங்கமானது அவர்களுக்கு மரபையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுத்துருக்கு. ஏன்னா மரபில் தான் இந்தந்த புத்தகங்கள்லாம் இறை ஏவுதல் பெற்றது என்ற ஒரு திருமுறை ஏற்பட்டது. இந்த புத்தகங்களெல்லாம் சேர்ந்தது தான் பைபிள், விவிலியம் என்ற ஒரு அடையாளத்தையே தருவது அந்த திருமரபு தான். எனவே அவர்களும் திருமரபை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அந்த டாக்குமெண்ட்லேயே ஸ்கிரிப்சர் அண்ட் ட்ரெடிஷன், திருவிவிலியமும் திருமரபும் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே ஒரு புரிதல் வளர்ந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக வரலாற்று பின்னணியில் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து அடுத்து நம்ம எதை தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்த இறை வெளிப்பாட்டு ஏட்டினுடைய பொறுப்பாளர்கள் இப்பொழுது இறை வெளிப்பாடு பற்றிய கோட்பாடு விளக்க உரையில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நிறைய இன்டெலெக்சுவல் ஹெட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னாக்க யூஎஸ் கொங்கார், நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், இவங்கெல்லாம் பிரெயின் பிஹைண்ட் தி வேட்டிகன் கவுன்சிலே சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த வத்திக்கான் சங்கத்தோட நாடின் நரம்புகளை உலுக்கி பிடிச்சி புது பகுதியை கொண்டு போனவங்கன்னு சொல்லுவாங்க. கால்ரானர் மிகப்பெரிய ஒரு அவர் கால்ரானர் புத்தகத்தை போய் பார்த்தோம்னாக்க இந்த ரூம் ஃபுல்லாக பத்தாது, அவ்வளோ எழுதிக்கிறார். தியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு 30-40 தொகுதிகள் எழுதிக்கிறார். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய மேதைகள், மிகப்பெரிய ஞானிகள், எளியவரும் புரிந்து கொள்ளும் வகையில், குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் வகையில் அதை மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிறாங்க, மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, வரி வடிவம் கொடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி யூஎஸ் கொங்கார், கால்ரானர், ஷான் பான், இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற பேரறிஞர்கள், இறையியல் மேதைகள் உள்ள செஞ்சுக்கிறாங்க. அவங்க தான் வரைவுகளை தயாரிப்பாங்க. அவங்கள்ட்ட மறுபடியும் ஆயர் பெருமக்களும், அது மாதிரி வத்திக்கானுடைய ஆணையம், திருவழிபாட்டுக்குனா திருவழிபாட்டு ஆணையம், விவிலியம்னா விவிலிய ஆணையம், அது மாதிரி ஆணையம் இருக்கும். அந்த ஆணையத்துக்குள்ளே அப்புறம் மக்கள் இதுக்கு ஆயர் பெருமக்கள்கிட்ட இதுக்கு வரும், விவாதத்துக்கு வரும். இப்போ இதில் பொறுப்பாளர்களில் பொதுநிலையினருடைய பங்களிப்பு ஏதாவது இருந்துச்சுங்களா இதில், இந்த ஏட்டில்? அது இறையிலார் பொறுப்பாளர் யூஎஸ் கொங்கார் யூஎஸ் கொங்காரோ கால்ரானரோ இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம அதுலேயே நிறைய பொதுநிலை இருப்பாங்க, நிறைய பொதுநிலை இருப்பாங்க. நம்ம இறையிலார்னு சொல்கிறதுனால சாமியாருன்னு நம்ம நினச்சக்கூடாது. அது நம்முடைய இதை பொறுத்து இறையிலார்னாக்க எல்லாத்துக்கும் கொண்டு தான். பெண் இறையிலார் இருக்கிறாங்க, ஆண் நிலையில் இருக்கிறாங்க, துறவு நிலை இடையிலார் இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ளடக்கி வர்றது இறையிலார்கள் என்பது. ஸோ அதில் பொதுநிலையினரும் அருள்நிலையினரும் இணைந்தே அதில் பணியாற்றி இருக்கிறாங்க. ஆமாம். இதில் பங்கேற்பாளர்கள் எத்தனை பேர் பங்கேற்றார்கள் அல்லது நீங்களே சொன்னீங்க 2350 ஆயர்கள் பங்கேற்றார்கள். அதில் இந்த ஏட்டிற்கே 2344
ஆயர் 4 ஆயர்கள் வந்து இதற்கு சாதகமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று. ஆக ஏறக்குறைய 3 ஆண்டுகள், இது 3 ஆண்டுகள் என்றால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் அல்ல, ஒவ்வொரு காலகட்டமாக பிரித்து இப்பொழுது நாம் தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சினட் ஆயர் பெருமன்றம், இந்த ஆயர்கள் பெருமன்றம் கூட கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு 25 நாட்கள் நடந்தது. எனவே இப்படி பிரித்து தான் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடந்தது. எனவே இந்த அடிப்படையில் உலகில் இருக்கிற எல்லா ஆயர்களும் இதில் பங்கு கொள்ளக்கூடிய, தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய, அதுவும் குறிப்பாக முதல் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஒரு புதிய பாதையை திரு அவைக்கு கொடுத்த ஒரு சங்கம் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இதில் வந்து நிறைய பேர் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள். அந்த பங்கேற்பின் அடிப்படையில் தான் நமக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளும் அதே போல இறை வழிபாடு புத்தக ஏடும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த பொதுவாக இந்த ஏற்றினுடைய அமைப்பை பார்ப்போம். இந்த ஏட்டிலே 26 எண்கள் இருக்கிறது, 26 குறும் பகுதிகள் இருக்கிறது. பெரும் பிரிவு எடுத்துக்கொண்டால் 6 பிரிவுகள் இருக்கிறது. பெரும் பிரிவாக முன்னுரையும் பின்னுரையும் நாம் இணைத்து கொண்டோம் என்றால் மொத்தம் 8. முன்னுரை வந்து எண் 1, அது முன்னுரை பகுதி. 2வது பகுதி வந்து இறை வழிபாடு என்கிற தலைப்பில் இருக்கிறது. அதில் எண் 2லிருந்து எண் 6, ஏறக்குறைய 5 எண்கள் இதில் இருக்கிறது. 3ஆம் பகுதி வழி வழியாக வழங்கப்படும் இறை வழிபாடு, அதை மரபு என்று சொல்லுகிறோம். மரபு வழி இறை வழிபாடு என்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில், தலைப்பின் அடிப்படையில் 4 எண்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது, 7லிருந்து 10. 3வது பகுதியாக விவிலியத்தின் இறை ஏவுதலும் அதன் பொருள் விளக்கமும், இன்ஸ்பிரேஷன், அதனுடைய பொருள் விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது 11 முதல் 13 எண்கள் இருக்கிறது 3வது பகுதியில், பிரிவில். 4வது பிரிவு 14 முதல் 16 எண்கள், அதில் 3 எண்கள் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறது. அதற்கடுத்து 5வது பகுதி 17 முதல் 20, இந்த 4 எண்கள், அது புதிய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறது. புதிய ஏற்பாடு 6வது எண் 21லிருந்து 25, திருச்சபையின் வாழ்வில் விவிலியம். இதுதான் முக்கியமான பகுதி. மற்ற எல்லாமே கொள்கை பகுதிகள், கொள்கை திரட்டு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கொள்கை பகுதிகள். இறை வழிபாடுனா என்ன, மரபுனா என்ன, இறை தூண்டுதல்னா என்ன, பழைய ஏற்பாடு என்ன பேசுது, புதிய ஏற்பாடு என்ன பேசுது என்கிற அந்த சிந்தனைகளை மட்டும் வழங்கி வந்தது. இந்த 6வது பிரிவு ஏறக்குறைய 5 எண்களுக்கு திருச்சபை இன்றைய வாழ்வில் எப்படி விவிலியத்தை பயன்படுத்த வேண்டும், விவிலியம் இந்த காலத்தில் நமக்கு என்ன பயன் தரக்கூடியது, அதை எப்படி நாம் பயனுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனைகளை தருகிறது. இறுதியாக 8வது பகுதி என்று சொல்ல வேண்டுமானால் முடிவுரை பகுதி, அது 26வது எண். ஆக இப்படி 8 அமைப்புகள், முன்னுரையிலிருந்து முடிவுரை வரை, பின்னுரை வரை நாம் சொல்ல வேண்டும் என்றால் 8 அமைப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக நாம் இந்த அமைப்பை பற்றி பேசினோம். இந்த அமைப்புகளில் இருக்கிற 6 பத்திகள் அல்லது 6 பிரிவுகள். இந்த 6 பிரிவுகளில் முதல் பிரிவு இந்த வெளிப்பாடு, அதை பற்றி சுருக்கமாக தந்தை. முதல் பகுதியில் பார்க்கும்போது இறை வெளிப்பாடுன்னா என்னன்னு பார்த்தோம்னாக்க, நம் இறைவன் உறவாடும் இறைவன். அது எபிரேயர்களின் திருமடல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும் மாதிரி, பற்பல வகைகளில் பல்வேறு விதங்களில் பல்வேறு மனிதர்கள் வழியாக முற்காலத்தில் நம் முன்னோர்களோடு பேசிய கடவுள் நாம் வாழும் இக்காலத்தில் தம் திருமகன் வழியாக பேச செய்த திருவுளம் கொண்டார். அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கிட்டு, உறவாடும் இறைவன், தன்னை வெளிப்படுத்தும் இறைவன், முட்புதரிடம் மோய்சனையும் தென்றல் காட்டில் எலியாவையும் மின்னல் ஒளியிலே பவுலையும் அழைத்த இறைவன், தன்னை வெளிப்படுத்திய இறைவன் எப்படி விவிலியத்தில் வெளிப்படுத்துறாரு அதை நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தும் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? ஃபெய்த், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எதை சார்ந்து வருகிறது, எதிலிருந்து நாம் பெறப்படுகிறது, எதிலிருந்து வளர்ச்சி அடைகிறது? விவிலியமும் மரபும். இந்த விவிலியத்துக்கு விவிலியம் எங்கிறது வருது, மரபு எங்கிறது வருது, இந்த விவிலியத்துக்கு மரபுக்குள்ள தொடர்பு என்ன, இதை பற்றிய செய்திகளை நம்ம அங்கே பார்க்குறோம். இயல் 2 வழி வழியாக வழங்கப்படும் இறை வெளிப்பாடு. கடவுள் நம்முடைய நிலைவாழ்வுக்காக வெளிப்படுத்திய உண்மைகள் எல்லாம் நிலைத்திருக்கவும், அதை எப்படி வழி வழியாக சந்ததியினருக்கு, மக்களுக்கு வழங்குவது என்பதை பற்றியெல்லாம்
நாம் பார்க்கின்றோம். முதலிலே கிறிஸ்து தான் இறை வழிபாட்டின் நிறைவு. அப்போ அவர் திருத்தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. இயேசுனுடைய போதனை, அவருடைய வாழ்வு, அவருடைய செயல்கள் இதிலிருந்து கற்றுக்கிட்டது, தூய ஆவியின் தூண்டுதலால் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் தங்களுடைய போதனையாலும் எடுத்துக்காட்டுகள், அவர்கள் ஏற்படுத்திய அமைப்புகள், இதன் வழியாக வழி வழியாக அதை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகளாக ஆயர்களை ஏற்படுத்துகின்றார்கள். ஆயர்கள் தான் உடனடி பிரதிநிதிகள், திருத்தூதர். எனவே அந்த அப்பஸ்டாலிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். திருத்தூதர்களுடைய பிரதிநிதி ஆயர்கள். எனவே அந்த போதிக்கும் அதிகாரத்தை சிறப்பாக அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அப்புறம் மரபு பற்றி பார்க்குறப்போ, மரபு என்பது என்ன? இறை வார்த்தையானது, இறை வெளிப்பாடானது எழுதப்பட்ட வார்த்தையாகவும் மரபாகவும் வருகின்றது. எனவே 2 வழிகளாக நமக்கு சேர்கின்றன. ஆனால் ஒரே ஒரு ஊற்று தான், தி சேம் டிவைன் சோர்ஸ். ஆனால் 2 வழியாக நமக்கு சேர்கின்றது. மரபு பற்றியும் சொல்கிறோம். அப்போ அந்த முக்கியமாக மரபு, விவிலியம் இதற்கிடையே இருக்கின்ற தொடர்பை வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது இந்த கொள்கை திரட்டு. 2வது இயல். இப்போ 3வது இயலை எடுத்துக்கொண்டோம் என்றால், விவிலியத்தில் இறை ஏவுதலும் அதன் பொருள்கொள் முறையும் அல்லது பொருள் விளக்கமும். யார் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? யார் அதிகாரம் இருக்கிறது? இறை ஏவுதல் என்றால் என்ன? ஒரு கருத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். இதற்கு முன்னால் வந்த எல்லா திருத்தந்தையினுடைய திருமடல்கள் எல்லாமே இறை ஏவுதலால் விவிலியம் எழுதப்பட்டது என்கிற செய்தியை மட்டும்தான் சொன்னதை ஒழிய, முதல் இறை ஏவுதல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை விவிலிய ஆதாரத்தோடு 2 தீமோத்தேயு 3:16 இறைவனுடைய ஏவுதலால் தான் எல்லா மறைநூலும் எழுதப்பட்டது, இறைவாக்கள் எழுதப்பட்டது. 2 பேதுரு 1:19-21 இறை தூது பெற்ற அல்லது இறை ஏவுதல் பெற்ற மனிதர்கள் இறைவனுடைய வார்த்தை எழுதியதுதான் இந்த இறை வார்த்தை என்கிற தெளிவான சிந்தனையை, இப்போ இறை ஏவுதல் என்றால் என்ன என்பதையும், 2வது இது யாரு பொருள்கள் கொடுக்க முடியும்? திருச்சபை ஆசிரியம்தான். இந்த மெஜிஸ்டேரியம் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சபை ஆசிரியத்துக்குத்தான் முழுமையாக விவிலியத்தை விளக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இது சுட்டி காட்டுகிறது. இறுதியாக 3வது கருத்து, கடவுளின் இரக்க பெருக்கம் இறை வார்த்தையில் நிறைந்திருக்கிறது, பொங்கி பொழிகிறது என்கிற சிந்தனையோடு இந்த 3ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. அதே போல் 4ஆம் பகுதி பழைய ஏற்பாடை பற்றிய செய்தி தாங்கி வருது. பழைய ஏற்பாடு சிஸ்டர் எத்தனை புக் இருக்குது பழைய ஏற்பாட்டில்? 46 புத்தகங்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கல, இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சி நடக்கல, பழைய ஏற்பாடு கடவுள் கொடூரமான கடவுள், அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நொறுக்கிறாரு அப்படிம்பாங்க. விளக்கி சொல்லும்போது பழைய ஏற்பாடு கடவுள் இவ்வளோ அழகானவரா அப்படிம்பாங்க. நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாடை அப்படின்னு அவுத்து விட்டுறலாம், புதிய ஏற்பாடு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மார்சியன் என்கின்ற ஒரு தப்பறையாளர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு கடவுள் கொடுமையான கடவுள், கோபக்கார கடவுள், தண்டிக்கிற கடவுள், பழைய ஏற்பாடு நம்மளுக்கு தேவையில்லை, புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துவின் தந்தையா அவர் காட்டுகிற தந்தையும் போதும், அதுவே நம்மளுக்கு போதுன்னு ஒரு தப்பறைகளை கொண்டு வந்தாரு. இந்த விவாதம் திருச்சி மீண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த திருமடல் ரொம்ப அழகா, இந்த சங்கையீடு ரொம்ப அழகா சொல்லுது பழைய ஏற்பட்ட நிலைப்பாடு என்ன, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது யாரால் எந்த ஏவுதலால் எழுதப்பட்டது, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன, அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, அதுல என்னெல்லாம் கத்துக்கலாம். அழகழக அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயுது. நம்மள அழகு படிச்சோம்னா, அந்த திருமணத்தில் படிச்சோம்னா, நான் சொல்றேங்க, இந்த 45 நிமிஷம் தான் அவங்க 26 பத்தி படிக்குது. 45 நிமிஷம் இந்த 26 பத்தி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய பார்வை, எண்ணம், உங்களுடைய போக்கே மாத்துவீங்க. அதான் இந்த திருமணம் கொடுக்கிற ஒரு உறுதிப்பாடு. மார்ட்டின் லூத்தரே சொல்லியிருக்கிறார், எஸ்தர் புத்தகம் விவிலியத்தில் இல்லாமல் இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னார். இப்படி பெரிய பெரிய ஆட்கள் கூட பழைய ஏற்பாடை பற்றிய மாற்று கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டை பற்றி பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து தான் இறை வெளிப்பாட்டின் நிறைவு. அப்படி எப்படி நிறைவு செய்தார்? தன்னுடைய இறையாட்சியை போதித்தார், தன்னுடைய சொல்லாலும் செயலாலும். கடைசியாக எப்படி நிறைவு செய்தார்? தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு,
அது மட்டுமல்ல, விண்ணேற்பு, தூய ஆவி அனுப்பியது, அது வரைக்கும் அப்படி நிறைவு செய்கிறார். எனவே அதை உலக மக்களுக்கெல்லாம் அறிவிக்க திருத்தூதர்களுக்கு பணிப்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் எங்கே பார்க்குறோம்? அவருடைய வாழ்க்கை போதனை பற்றி நற்செய்தி நூல்களில் பார்க்குறோம். எனவே புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்கள் சிறப்பிடம் பெறுகின்றன. இந்த நற்செய்தி நூல்களுக்கு பின்னால் யார் இருக்கிறது? திருத்தூதர்கள். அதை இந்த கொள்கை திரட்டு ஆணித்தரமாக சொல்லுது. நேரடி ஆசிரியர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த ஒரு நற்செய்திகளுக்கு பின்னால் பின்புலத்தில் திருத்தூதர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக, நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாம் வரலாற்று தன்மை கொண்டவை என்பதையும் இந்த கோட்பாடானது வலியுறுத்தி சொல்கின்றது. ஆறாம் இயல் முத்தாய்ப்பா இருக்குது. 20 பத்திகளில் விளக்க உரை சொன்ன இந்த மடல் தங்க ஏடு கடைசி 5 பத்திகளில் அப்படியே ஒரு 6 4 அடிச்சு அப்படி நம்மளை அப்படியே நிறைவுபடுத்துது. என்ன சொல்லுது? இன்றைய திருச்சபையில் இறை வார்த்தை எப்படி இருக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிரித்து சொல்லுது. அதில் 2 முக்கியமான கருத்துகள் சொல்லுது. நம்ம பிற்பாடு இது டீசர் தான், படம் பின்னாடி வரப்போகுது. இந்த டீசரில் சொல்ல முக்கியமான 2 கருத்து என்ன கருத்துன்னா, ரொம்ப அழகாக சொல்லணும்னாக்க, நம்ம எல்லாரும் யூக்ரிஸ்டிக் அடரேஷன் போவோம், திருப்பலி, திருவிருந்து, திவ்ய நற்கருணை, ஆராதனை, அல்லது ரொம்ப மெய்மறந்து இருப்போம். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஈடான வெளிப்பாட்டை இறைவன் திருவழிபாட்டில் கொடுத்துக்கிறாரு. நமக்கு 2 சோர்ஸ் இருக்குது, திருவழிபாடு, திவ்ய நற்கருணை. அதே போல இறை வார்த்தை முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்குது. கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற மரியாதையை திருவிவிலியத்துக்கும் கொடுக்க வேண்டும். அந்த மனுருவான இறை வார்த்தை எப்படி அப்பத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி வரி வடிவில் பைபிள் இருக்கிறாரு. ஒரு அழகா இப்போக்கு 25 வருஷம் கழிச்சு நான் பெருசாக பேசிட்டு இருக்கிறேன், 60 வருஷம் கழிச்சு அது டிவியில் சொல்லிட்டு இருக்கிறேன். 60 வருடங்களுக்கு முன்பாக இதை சொல்வதற்கு துணிவு வேண்டும், துணிவதற்கு தெளிவு வேண்டும், இதை சொல்வதற்கு இறை ஏவுதல் வேண்டும் சொன்னாங்க. 2வது ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னாக்க, மொழிபெயர்ப்பு செய்ய பற்றி. இப்போ இவ்வளோ அழகான பைபிளை எல்லார் கையிலும் இருக்கணும், எல்லா மொழியிலும் இருக்கணுன்ற ஒரு முக்கியமான வாதத்தையும் வச்சாங்க. இப்போ பைபிளை மொழிபெயர்த்தோம் அப்படின்னம்னாக்க 60 ஆண்டுகளுக்கு முன்பாக 70 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க? லத்தீன் மொழிக்கு போவாங்க, அதுலேருந்து அப்படியே மொழிபெயர்த்து கொண்டு வந்துருவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? மூல மொழிக்கு போங்க. இதை பற்றி செய்தி முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. மூல மொழியான இப்ரேயம், அரமாயம், கிரேக்கம் அவங்களுக்கு போங்க, அங்கிருந்து எடுத்துட்டு வாங்க. அப்போ அந்த கான்டெக்ட் புரிஞ்சுனாக்க டைரக்ட் சோர்ஸ் ஒரிஜினலுக்கு போங்க, அங்கிருந்து கொண்டு வாங்க. அது ஒரு முக்கியமான திருத்தம். 2வது ஒவ்வொரு தாய்மொழியிலையும் உங்க பைபிளை உங்க மொழியில் படிங்க, அதுக்கான பாவனங்களை செய்யுங்க. விவிலிய பேராசிரியர்கள், இறையியல் மேதைகள், ஒவ்வொரு நாட்டினுடைய திரு அவை, ஆயர் பேரவை இதுக்கு வழி ஆவணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதை விட மிக முக்கியமானது என்னங்க, வழியாக கிட்டத்தட்ட ஒரு 400-300 ஆண்டுகளாக நீ பிரிவினை சகை, நான் கத்தோலிக்க பிரிந்துகிற மகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து விவிலி நம்மளை இணைக்கும் பாலமாக அமையட்டும், நம்மளை ஒட்ட வைக்கிற ஃபெவிக்காலாக மாறட்டும், உட்காந்து யோசிப்போம், நீ சொல்லு நான் சொல்லு, மொழிபெயர்ப்போம், எல்லாரும் சேர்ந்து ஒரே இறைவனை வழிபடுவோம் என்ற ஒரு அழகான கருத்தை முன் வச்சுச்சு. இதெல்லாம் அழகான, இதெல்லாம் யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகான கருத்தை 6ஆம் இயல் கொண்டிருக்குது. அதுதான் நம்முடைய 5வது எபிசோட நமக்கு வரப்போகுது. இறை வழிபாடு என்கிற இந்த ஏட்டினை பற்றி அதனுடைய பொது முன்னுரை பகுதியை இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு வந்திருக்கிற சில கேள்விகள் இருந்தால், இந்த ஏட்டை நாம் இப்படி புரிந்து கொள்வது சரியாக இருக்குமா? அப்போ இந்த 2 ஏடு இந்த ஏடு முழுவதுமே இறை வார்த்தை மற்றும் தூய ஆவி, இவர்கள் இருவருமே இதில் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அப்படி புரிந்து கொள்ளலாமா? 1. 2வது, இப்படிப்பட்ட ஒரு பொருள் செறிந்த இந்த ஏட்டிக்கு பொதுநிலையில் அல்லது துறவரத்தார் நம்முடைய பதிலளிப்பு என்ன? நம்முடைய பதிலளிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? தூய ஆவியும் இறை வார்த்தையும் என்கிற அந்த சிந்தனை மட்டுமில்லை, இந்த ஏடு பலரை பற்றி பேசுகிறது. திருத்துவர்களை பற்றி பேசுகிறது, இறைவாக்கியர்களை பற்றி பேசுகிறது, பழைய ஏற்பாட்டு கதை மாந்தர்களை பற்றி பேசுகிறது, இன்றைய காலத்தில் வாழ்கின்ற மனிதர்களை பற்றி பேசுகிறது. மனிதர்களுக்கும் இறைவார்த்தைக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவர்கள் இந்த இறைவார்த்தை எப்படி தங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக்க முடியும், அந்த இறைவார்த்தைக்கு செவிமடுக்க முடியும், செவிமடுப்பது மட்டுமல்ல இந்த இறைவார்த்தைக்கு சான்று பகர முடியும் என்கிற அந்த சிந்தனையும் கொடுக்கிறது. எனவே இது வெறும் தூயாவியை பற்றியும் அல்லது இறை ஏவுதலை பற்றியும் அல்லது இறை வார்த்தையை மட்டும் பேசவில்லை. இந்த இறை வார்த்தை இன்றைக்கு என்னுடைய சூழலில் அது பயன் தர வேண்டும், அது வேறு ஊன்ற வேண்டும். அப்படி வேறு ஊன்றினால்தான் இந்த இறை வார்த்தை என்னோடு பயணிக்கிறது, இறைவன் என்னோடு பயணிக்கிறார் என்பதை நாம் உணர முடியும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. 2 கருத்துக்கள். ஒன்று, மொழிபெயர்ப்பு குறித்து தந்தை அவர்கள் கூறியது. மொழிபெயர்க்கும் பொழுது
மூல மொழியிலிருந்து எடுக்கும் பொழுது ஒரு சில மொழிகளுக்கு ஒரு சில சிறப்பு இருக்கும், அதை சரியாக அந்த கருத்தை எடுத்து சொல்ல இயலாது என்கிற ஒரு இயலாமை சந்திக்கப்படுகிறதா? அது ஒன்று. அடுத்த கேள்வி, நீங்கள் திருச்சபையில் பிரிந்து போன சபையினரோட அந்த ஒன்றிப்பு, இறைமக்களுடைய ஒன்றிப்பு குறித்து சொன்னீர்கள். அதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று கூறினீர்கள். அது ஒரு சில குறிப்பிட்ட சபை பிரிவினரை மட்டும் சேர்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறதா, இல்லை எல்லா பிரிந்து போன அதாவது கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா சபையினரையும் அதிலே நாம் சேர்த்து கொள்ளலாம், அவர்களை இணைத்து கொள்ளலாம் என்ற கருத்து இருக்கிறதா? முதலாவது மொழிபெயர்ப்பு பற்றி கேட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்க முடியாது. இப்போது எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கிறப்போ அந்த எபிரேய சொல் அந்த கால பின்னணியில் எப்படி பயன்படுத்தப்பட்டது, அது ஒரு கலாச்சாரத்தின் கூறாகவும் இருக்கிறது. அது வெறும் வார்த்தை கிடையாது, ஒரு கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்தது. இன்னொன்று நம்முடைய உளவியலையும் சார்ந்திருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் இப்போ நம்ம தமிழில் நேரடியாக மொழிபெயர்க்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம். இன்னைக்கு நிகழ்வுல நம்ம ஒரு முன்னுரை, ஒரு வரலாற்று பின்னணி, அப்புறம் இந்த ஏற்றினுடைய பொறுப்பாளர்கள் யார், அப்புறம் ஃபைனலாக இந்த ஏற்றினுடைய அமைப்பு, நிச்சயமாகவே இதில் ஏகப்பட்ட புரிதல்கள் நமக்குள்ள வந்திருக்கிறது. இதை குறித்த ஒரு கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நமக்கு மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் இந்த இறை வெளிப்பாடு அப்படிங்கிற ஏற்றினுடைய பொது முன்னுரை, இதனுடைய வரலாற்று பின்னணி குறித்த மிக தரமான தெளிவுகள் என்பது கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த அமர்வை நாம் இத்தோடு நிறைவு செய்யலாம். அன்பர்களே, இன்னும் வரக்கூடிய பகுதிகளில் இந்த இறை வெளிப்பாடு என்னும் ஏற்றினை குறித்த முழுமையான விளக்கங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அன்பர்களே, இறை வெளிப்பாடு என்ற ஏட்டிற்கான விளக்கத்தை நமக்கு சிறப்புற வழங்கிய அருள் முனைவர் தந்தையர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் திஸ். இந்த பகுதியில் அருள்நிலை மற்றும் பொதுநிலை பிரதிநிதிகளாக பங்கேற்று தங்களுக்கான கேள்விகளை தெளிவுற கேட்டு அதற்கான விடைகளை நமக்கு விளக்குமுறை பெற உதவிய நம்முடைய அருள்நிலை பொதுநிலை பிரதிநிதிகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, இன்னும் இறை வழிபாட்டு ஏட்டு குறித்த தெளிவான விளக்கங்களை நாம் தொடர்ந்து கேட்டு பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது மாதா தொலைக்காட்சியின் யூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி எதிர்நோக்கின் திருப்பயணிகள். முதல் 2 அதிகாரங்கள் கடவுள் படைக்கிறார். அடுத்த 3ஆவது அதிகாரத்தில் மனிதன் டீக்ரியேட் பண்றான், படைப்பு சீரழிக்கிறான். இந்த சீரழிக்கப்பட்ட படைப்பை மீண்டும் ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் மீட்பு திட்டம். தேவையில் இருப்பவர் கடவுள் அல்ல, தேவையில் இருப்பது மனிதன். திருமரபு மற்றும் திருமறை நூல், திருமறை ஆசிரியம் 3 இருக்குது. இந்த 3ம் ஒன்றில்லாமல் ஒன்று செயல்பட முடியுமா, அல்லது 3மே முக்கியமானதா?